शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। योगेन योगो ज्ञातव्यो योगो योगात् प्रवर्तते योक्तमस्तु योगेन स योगी रमते चिरम्। ननु महत्तत्व शान्तात्मनोर्मध्ये महत्तत्वोपादानम् अव्यक्ताख्यं श्रुत्या उपासकम् तत्र ततो नियमनं नाभिधीयते इत्येन लयप्रसङ्गादपि ब्रूमः। இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் अद्यत्वे शान्त आत्मनि आत्मनि महदिव्यते महत्त्वं तिरस्कृत्य चिन्मात्रं परिचयते என்ன செய்யறதுன்னா மகத்தத்துவத்துல லயத்தையும் சொல்ல சின்மாத்திரத்துல லயத்தை தான் சொல்றது. அது என்ன காரணம்னு கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ற மகத்துவத்தில் லயம் வந்தால் நிஜமா தூக்கம் தான் வரும். லய பிரசங்காதி பூமா மகத்தத்துவ சாந்தாத்மனோ மத்தியே சத்தியச்சே சாந்த ஆத்மனிங்கிறது வருது. महत्तत्व शांतात्मनोर मध्ये महत्तत्वोपादानम् अव्यक्ताख्यं श्रुत्या उपासकम्. महत्तत्वம் புத்தி மகத்தத்துவத்தினுடைய லய மகத்தத்துவத்தை நியமனம் பண்றது எங்கே கேட்டா சாந்த ஆத்மனியே சாந்தே ஆத்மனி இருக்கு. இது சாந்த ஆத்மனி நிகழ்ச்சியா அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா மகத்தத்துவம் திரஸ்கரித்து சின்மாத்திரம் பரிசேஷையே. இங்க நியமனம் பண்றதுன்னா அது மட்டுமா பண்றது அர்த்தம். சின்மாத்திரம் பரிசேஷையே சின்மாத்திரமா ஆத்ம தத்துவம். ஆத்ம தத்துவத்தை மட்டுமா பரிசேஷம் பண்ணலாம். வேற ஒன்னுக்கும் அபிவியக்தி இல்லாம பண்ணணும்னு அர்த்தம் கொடுக்கிறார். அதுக்கு மேல கேள்வி கொண்டு வந்தது மகத்தத்துவத்துக்கு காரணம் ஆத்மா கிடையாது. மகத்தத்துவத்தினுடைய டைரக்ட் உபாதான காரணம் அவ்வியக்தம். அவ்வியக்தம் சாந்தியா சொல்றது மாதிரி இருக்க வேண்டாம். நம்மளுடைய சொல்றதாவது மாயா மாயா வச்சுக்கலாம். அஜ்ஞானம் மாயா இதெல்லாம் வச்சுக்கலாம். அவர் தன்னுடைய உபாதானத்திற்கான லயத்தை கொண்டு வரலாம். அப்போ இந்த மகத்தத்துவத்தினுடைய உபாதானமா இருக்கக்கூடிய அவ்வியக்கத்துல ஏன் லயம் சொல்லல, சின்மாத்திரத்துல ஏன் லயத்தை சொல்றது என்ன காரணம்னு கேட்கிறார். ननु महत्तत्व शांतात्मनोर मध्ये महत्तत्वोपादानम् अव्यक्ताख्यं श्रुत्या उदाहृतम् तत्र कुतः नियमनं न अभिधीयते. महत्तत्वத்தை புத்தியே அதனுடைய காரணமா இருக்கக்கூடிய அவ்வியக்தத்துல கொண்டு போய் நியமனம் பண்ணணும். அப்படின்னா நியமனம் பண்றதுன்னா அவ்வியக்தத்தை மட்டுமா பரிசேஷம் பண்றது. அப்படி பண்றதுக்கு ஏன் அட்வைஸ் பண்ணல. இதுக்கு நான் லய பிரசங்காதிக்கு விரும்பும் லயம் தான் வரும். லயமா நித்ரை சுசுப்தி. यथा घटे यथा घटः अनुपादाने जले निरुध्यमानो न लीयते उपादानभूतायां तु मृदि लीयते. உபாதானத்தில் கொண்டு போய் விட்டா என்ன வரும்? லயம் தான் வரும். உபாதானம் இல்லாம வேற ஏதாவது ஒன்று கொண்டு போய் விட்டா லயம் வராது. உதாரணம் கொடுக்கிறார். घटः அனுபாதானே ஜலே நிருத்தமான ஒரு கடத்தை ஜலத்தில் நிரோதம் பண்றதா இருந்தா அதுக்கு லயம் வரப்போறதில்லை, அங்கேயே நிற்கும். மிருதி உபாதான பூதாயாங்கும் மிருதி லீயதே. உபாதானமா இருக்கக்கூடிய மிருத்து மண்ணில் கொண்டு போய்விட்டா அது லயிக்கு மிருதி லீயதே. தத்தா மகத்தத்துவம் ஆத்மனி ந லீயதே அவ்வியக்தேது லீயதே. இப்ப புத்தியோட லயம் நமக்கு தேவையில்லை. புத்தியோட லயம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தூங்குறதும் அர்த்தம். புத்தி புத்தி அங்கே வைக்கணும். அதனுடைய உபயோகம் இருக்கு. நகஸ்வரூபலாக புருஷார்த்தா ஆத்ம தரிசன அனுபயோகா ஸ்வரூபலயா புருஷார்த்தா. புத்தியுடைய ஸ்வரூபலயம் வரக்கூடாது. அவித்யை நிவர்த்திக்கிற வரைக்கும் புத்தி நமக்கு உபயோகப்படுறது அங்கே வச்சுக்கணும். இல்லைன்னா சுசுப்திதான் மோட்ச சாதனம் ஏன் சொல்லல? சுசுப்தியே மோட்சத்துக்கு காரணம் அப்படியே சொல்லல. எல்லா பிரபஞ்சமும் அடையிறது இல்லையா சுசுப்தியில?
எந்த துக்கமும் கிடையாது. அப்ப அந்த சுசுத்தியே முடிகிற வரைக்கும் சுசுத்தியை அனுபவத்திலே இருக்கணும். மூக்குவா இருக்கா அப்படி ஏன் சொல்லல? ஏன் சொல்லல கேட்டா அந்த புத்திக்கு சொரூபலயம் வர்ற சுசுத்தியில சொரூபலயம் வரக்கூடாது. அந்த புத்தி சொரூபேன இருக்கணும், ஆனா விக்ஷேபங்கள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வரணும். அதுதான் மூக்கும் தெரியாது. என்ன காரணம்? திருஷ்யரே அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்மதர்சிபிஹி. சூக்மயா அக்ரியா புத்தியா சூக்மதர்சிபிஹி திருஷ்யரே. ஆத்மஸ்வரூபம் திருஷ்யரே. அப்ப ஆத்மஸ்வரூபத்தை அவித்ய விலகி ஆத்மஸ்வரூபத்தை மட்டுமா தரிசிக்கிறதுக்கு புத்திதான் காரணமா இருக்கிறதுனால புத்தியை சுரூபலயம் வரக்கூடாது. புத்தியோட சுரூபலயம் வராம பார்க்கணும். திருஷ்யமே அக்ரியா புத்தியா புத்தியோட உபயோகத்தை சொல்லியிருக்கு. சூக்மயா சூக்மமா பண்ணணும். இது பூர்வவாக்கியே ஆத்மதர்சனம் விதாய சூக்மத்துவ சித்தையே நிரோதத்தை அபிதானா. இந்த நிரோதத்தை எதுக்காக சொல்றாரு? அந்த சூக்மமா புத்தியை சூக்மமா பண்றதுக்காக, புத்தியோட சுரூபத்தையே இல்லாம பண்றதுக்காக இல்ல. லயத்திய பிரதிதினம் சுசுத்தோ சுதசித்தத்வேன பிரயத்னம் ஐயத்தியாச்ச அதுவும் வேற விஷயம். சுசுத்தி சுயமா வருது. அதுக்காக சாஸ்திர மூலமா பிரயத்னப்பட்டு வர வேண்டியது ஒண்ணு கிடையாது. அது சுவாவ சித்தம். சூக்மமா வச்சுக்கிறது லயம் இல்லை. விக்ஷேபம் இல்லாமல் விஷய விக்ஷேபங்கள் இல்லாமல் அங்கேயே நிக்க வைக்கணும். அது லயம் வரக்கூடாது. லயம் இருக்குன்னா ஒண்ணும் இல்லை, தூக்கம் இருக்கும். லயம் தான் தூக்கம். தூக்கம்னா அவுஜி. சொப்பனம் பார்க்கறது இல்லை. சொப்பனம் பார்க்கும்போது விக்ஷேபங்கள் இருக்கு நிறைய. சொப்பனம் இல்லாம சவுண்ட் ஸ்லீப்னா லயம் சுரூப லயம். அது அப்புறம் சமாதி இல்லை. அது நடுவில் பார்க்க இருக்கு, அங்கேதான் பிடிக்கணும். தாரணா தியான சமாதி சாத்திய சம்பிரஜாபத்திய ஏகாகிரவர்த்தி ரூபத்வேன தரிசன ஹேதுத்வேதி சாந்தாத்மன்ய அவருத்திய அசம்பிரஜாத சமாதிமாபன்னஸ்ய சித்தஸ்ய விருத்திரஹிதத்வேன சுசுப்தவத் ந தரிசன ஹேதுத்வம் இது சேத்னா. என்ன கேள்வி புரியுதா? நீங்க சொல்ற மாதிரி சுசுப்திக்கு ஆத்ம சாட்சா்காரத்தை குறித்த எந்த காரணத்தும் இல்லை அப்படின்னா சுசுப்தி காரணமா இருக்காது. மோட்சத்துக்கு காரணமா இல்லை. ஆத்ம சாட்சா்காரத்துக்கும் சுசுப்தி காரணமா இல்லை அப்படின்னா சுசுப்தி வராம பார்க்கணும். இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது சுசுப்தி தான் முதல் வரும். அந்த தியானத்துல இருந்த நேரடியா சுசுப்தி தான் போகுது. அந்த சமாதிக்கு வர முடியாது. அப்போ ஏன்னா அப்படின்னா சொரூபலயம் இருக்கும். அந்த சொரூபலயம் வராமல் பார்க்கணும். ஏன்னா சுசுப்தி ஆத்ம சாட்சா்காரத்துக்கு எந்த உபயோகமும் இல்லை. சுசுப்தினாலும் உபயோகம் இல்லைன்னு சொல்லியாரு. அப்படி இருந்தால் என்ன காரணம் இருக்கு? சரி, சுசுப்தினாலும் உபயோகம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? புத்தி நிக்கணும். புத்திக்கு சொரூபலயம் வரக்கூடாது. அதான காரணம் சொல்றீங்க. அப்படின்னா அசம்பிரஜான சமாதிக்கு என்ன உபயோகம்? சுசுப்தி மாதிரியே அசம்பிரஜா சமாதியும் யூஸ்லெஸ் ஆச்சு. சம்பிரஜா சமாதிக்கு ஏதாவது ஒரு உபயோகம் இருக்குன்னு சொல்லலாம். சம்பிரஜா சமாதியிலும் அசம்பிரஜா சமாதியிலும் என்ன வித்தியாசம்? சம்பிரஜா சமாதியில ஏகாகிரவர்த்தி இருக்கு. திருஷ்யதே அக்ரியா புத்தியா. அக்ரியான ஏகாகிரையா இருக்குல்ல. அப்ப ஏகாகிர விற்பியோட இருக்கக்கூடிய புத்தி வேணும் தெரியுது ஆத்ம சாட்சா்காரத்துக்கு. அப்ப ஏகாகிர விற்பியோட இருக்கக்கூடிய புத்தி எந்த சமாதியும் இருக்கு? சம்பிரஜான சமாதியும் இருக்கு. அப்படி பார்த்தால் அந்த சம்பிரஜான சமாதிங்கிறது ஆத்ம சாட்சா்காரத்துக்கு காரணம்னு சொல்லிக்கலாம். ஆத்ம சாட்சா்காரம்னா அவித்யாவிதத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆத்மாத்திர விஷயமான சாட்சா்காரம். சம்பிரஜான சமாதி என்ன வித்தியாசம்? ஏகாகிரமா இருந்தாலும் அது தேய வஸ்து விஷயமா இருக்கு. அந்த தேய வஸ்துவே குறித்து தேய வஸ்துவே விஷயமா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கு ஏகாகிர வஸ்துன்னு பேரு.
அந்த விருத்தி மட்டுமா இருந்தால் அதுக்கு சம்பிரஜான சமாதின்னு பேர். இப்ப இந்த சம்பிரஜான சமாதியில ஏகாகிர விருத்தி இருக்கு. அந்த விருத்தி நமக்கு தேவையா இருக்கு, எதுக்கு? சாட்சாத்காரத்துக்கு தேவையா இருக்கு. அப்படி பார்த்தாலும் சம்பிரஜான சமாதி நமக்கு உபயோகப்படுத்த முடியும். சம்பிரஜான சமாதியை ஆத்ம சாட்சாத்காரத்துக்காக உபயோகப்படுத்த முடியும். ஆனால் அசம்பிரஜான சமாதிக்கு என்ன உபயோகம்? அசம்பிரஜான சமாதினா சர்வ சித்தவர்த்தி விரோதம் இல்ல, அது தூக்கம் ஒண்ணும் இல்ல. தூக்கத்துல புத்தியே இல்லாம சொரூபலயம் வருது புத்திக்கு. அசம்பிரஜான சமாதியில புத்தி இருக்கு, ஆனா விருத்தி கிடையாது. புத்தி இருக்கு, விருத்தி ஒன்றும் கிடையாது. இருக்க முடியுமா? பின்னாடி பாருங்க, இந்த கேள்வி கொண்டு வந்து அதுக்கு பதில் நான் கொடுத்துருக்கேன். இருக்க முடியும், அவரே கொண்டு வந்திருக்காரு. நம்மளால ஒருவேளை இமேஜின் பண்ண முடியல. இல்ல, அகண்டாகார வஸ்து டிஃபரெண்ட். நீங்க 3-4 இடங்கள் இருக்கு பாருங்க. சுசுப்தி, சுசுப்தி என்ன ஸ்திதி? புத்தியே புத்தி என்ற பதார்த்தமே சொரூபலயம். சொரூபலயம்னா எப்படி பார்க்கணும்? ஒரு பானை மண்ணாவே போயிட்டு வந்த மாதிரி, அந்த மண்ணிலிருந்து திருப்பி அந்த பானையை இப்படி இருக்கிற மாதிரி திருப்பி ஜாகிரதை அந்த மண் அந்த அது அப்படியே போயிடுது, குறைஞ்சி அந்த மாதிரி மண்ணாவே போயிடுது. அப்படின்னா அந்த மாதிரி மனசு போயிடுதுன்னா சுசுப்தி. சம்பிரஜான சமாதியினால் சம்பிரஜான சமாதியில ஏக வஸ்து விஷயமான ஏகாகிர விருத்தி இருக்கு. ஏக வஸ்து விஷயமா இருக்கக்கூடிய ஏகாகிர விருத்தி. ஏகாகிரத்துன்னா வேற விஷயம் இல்லை, ஏகம் அக்ரம். அது ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. வேற சிலமே வேற விருத்தி ஒன்றும் வரதில்லை. அது மட்டுமா இருக்கிறது சம்பிரஜானம். ஆத்ம சாட்சா்காரம் சொல்றது வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய அவித்யாதிவர்த்தகமான ஆத்ம சாட்சா்காரம் என்கிறது சைதன்யமாத்ம விஷயமான விருத்தி. ஏ வஸ்து இல்லை, ஆத்மஸ்வரூபம் மட்டும். இதுல சம்பிரஜானமாகிற தேவஸ்து இருக்கு. இதுல தேவஸ்து விஷயமான விருத்தி இல்லை. ஆத்ம சாட்சா்காரத்துல துவைதம் இருக்கு. துவைதம் இருக்குன்னா துவைதம் இருக்கு, சாட்சா்காரத்திலும் துவைதம் இருக்கான விருத்தி இருக்கு. அதனால துவைதம் இல்லைன்னு சொல்றது என்ன அபிப்பிராயம்? விருத்திக்கு விஷயமா துவைதம் கிடையாது. அந்த விருத்தியில ஆத்ம சைதன்யம் இல்லாமல் வேற எதுவும் விஷயமா இல்லை. அது கிரகிக்காம சம்பிரஜானமாகியில ஏக வஸ்து வேற எதுவும் இருக்கு. ஈஸ்வரனா வச்சுருந்தா போல வேற வேற மாதிரி போகும். ஈஸ்வரன் இன்னொரு துவைத வஸ்துவா ஃபீல் பண்றது இல்லையா? அதனால ஈஸ்வரன் தியானமா இருந்தா கூட ஈஸ்வரன் தனி ஒரு இன்னொரு விஷயம் மாதிரியாது, ஆத்மஸ்வரூபமா இல்லை. அப்ப அந்த விருத்திக்கு என்ன விஷயம் தெரியும்? விருத்திக்கு விஷயம் ஈஸ்வரனா இருந்தா கூட அதை சம்பிரஜான சமாதி. அசம்பிரஜான சமாதியில என்ன வித்தியாசம் கேட்டா விருத்தியே இல்லை, புத்தி இருக்கு. சுசுப்தியில என்ன தெரியுது? புத்தியே இல்லை, புத்தியே டைமா இருக்கு. புத்தி ஜாகிரதா இப்போ நம்மளுடைய நார்மல் கண்டிஷன்ல என்ன தெரியுது? எல்லாமே இருக்கு, புத்தி இருக்கு, விஷயங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. சொப்பனத்துல என்ன தெரியுது? வெளியே இருக்கிற விஷயங்கள் புத்திக்கு விஷயமா இல்லை. ஜாகிரத்தில் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள், சொப்பனத்தில் வாசனமயமா இருக்கக்கூடிய விஷயங்கள், சுசுப்தியில சுரூபலயம், சம்பிரஜானமாதியில தேவஸ்து விஷயமான விருத்தி, அசம்பிரஜானமாதியில சர்வவர்த்தி விரோதம் புத்தி இருக்க, சுசுப்தியில புத்தியே கிடையாது. ஆத்ம சாட்சா்காரத்தில் ஆத்மாத்திர விஷயமான விருத்தி. இந்த மாதிரி பல ஸ்டேஜ். அது பரவாயில்ல, அதுதான் கவலைப்படவில்லை. இப்ப சொல்றது செப்பரேட்டா தெரியாது இல்லையா? அனுபவிக்கிறவா சொல்றா, வாக்கியங்கள் இருக்கு, அது அப்படி இமேஜின் பண்ண முடியும். எத்தனை விஷயங்கள் இமேஜின் பண்றது இல்லையா? அதெல்லாம் இமேஜின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது. இமேஜின் பண்ண முடியும். அகண்டாகாரத்துக்கு எல்லாம் கிடைச்சி வருவது. அதுக்கு இது என்ன சொல்ல போகுது? அந்த அகண்டாகாரத்துக்கு வந்த அப்புறம் இது ஒன்றும் தேவையில்லை. அகண்டாகார விருத்தி வந்திருக்குனால் அவித்ய குழந்தை ஜீவன் முக்தி தான். அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி தான். அப்போ இவர் என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜஸ் சம்பிரஜானமாதியா இருந்தாலும் அசம்பிரஜானமாதியா இருந்தாலும் இது எல்லாமே அந்த அகண்டாகார விருத்திக்கு உபயோகப்படுறது சொல்லியாரு.
அப்ப கேள்வி கொண்டு வந்திருக்கிறார். இப்ப சம்பிரஜான சமாதி அகண்டாகார வர்த்திக்கு உபயோகப்படும் சொன்னா நமக்கு புரியுது. என்ன காரணம்? சம்பிரஜான சமாதியில ஏகாகிர வர்த்தி இருக்கு. ஏகம் ஒரே விஷயத்தை அந்த ஏ வஸ்துவை மட்டும் விஷயமா வச்சுக்கக்கூடிய அந்த புத்தி இருக்கு இல்லையா? அந்த சம்பிரஜான சமாதிக்கும் அகண்டாகார வர்த்திக்கும் அகண்ட சாட்சாத்காரத்துக்கும் சிமிலாரிட்டி இருக்கு. வெரி சிமிலர். என்ன காரணம்? இதுல தேவத்து விஷயமான இருக்கு, அதுல ஆத்மஸ்வரூபமான விஷயமான இருக்கு, அவ்வளவுதான். அதனால இந்த சம்பிரஜா சமாதியினுடைய அத்தியாசம் அகண்டா சாட்சாத்காரத்துக்கு உபயோகப்படுறது சொன்னா நமக்கு அது அந்த சிமிலாரிட்டி இருக்கிறதுனால அதை கிரகிக்க முடியுது. ஆனால் அசம்பிரஜா சமாதி தூக்கம் மாதிரி ஆகிட்டு என்ன வித்தியாசம் இருக்கு? தூக்கத்துல புத்தியே ஸ்வரூபமே இருக்கு, புத்தி ஸ்வரூபமே கிடையாது. அசம்பிரஜா சமாதியில புத்தி ஸ்வரூபம் இருக்க, விருத்தி ஒண்ணும் கிடையாது. இதுதான் வித்தியாசம். எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு வாஸ்தவம். ஃபீலிங்ஸ்னா விருத்தி கிடையாது. ரெண்டிலும் தூக்கத்திலும் புத்தியே இல்லாம இருக்கிறதுனால எந்த அனுபவமும் கிடையாது. விஷயம் எதை பத்தியும் அனுபவம் இல்லை. ஆனா அசம்பிரஜா சமாதியிலும் விருத்தி கிடையாது. புத்தி இருந்தாலும் விருத்தி கிடையாது. அப்ப எந்த மாதிரி சுசுப்திக்கு எந்த உபயோகமும் இல்லையோ சமாதியை பொறுத்தவரைக்கும் சமாதிக்கு ஆத்மசாட்சாத்காரத்துக்காக சுசுப்தி பிராக்டிஸ் பண்றதுனால எந்த உபயோகமும் இல்லையோ நீங்க சொல்ற மாதிரி, அந்த மாதிரி இந்த அசம்பிரஜா சமாதினாலையும் எந்த உபயோகமும் இல்லை. இது கேள்வி. நனு தாரணா தியான சமாதி சாத்திய சம்பிரஜானத்திய ஏகாகிரவர்த்தி ரூபத்வேன. இந்த லைன் கரெக்டா இருக்கு. தாரணா தியான சமாதி சாத்தியம் சம்பிரஜா சமாதி. இந்த சம்பிரஜா சமாதிங்கிறது தாரணா தியான சமாதி சாத்தியம். சமாதி சாத்தியத்தியா இருக்கு. சமாதிதான் இல்லை, அது எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான். தாரணா தியான சாத்தியத்தியா இருக்கணும்னு சொல்றது. சம்பிரஜானத்திய ஏகாகிரவர்த்தி ரூபத்வேன. ஏன்னா சம்பிரஜாபமே ஒரு சமாதி, சம்பிரஜாபம் தான் சமாதி. அது தாரணா தியான சமாதி சாத்தியம்னா தாரணையினாலேயும் தியானத்தினாலேயும் சமாதியினாலேயும் சாதிக்க வேண்டியது அர்த்தம். அப்ப அந்த சமாதி என்ன அர்த்தம் தெரியாது. வந்துருக்கு தாரணா தியான சாத்தியத்தியா இருக்கணும்னு சொன்னது. சம்பிரஜாபத்திய இருக்கட்டும் ஏகாகிரவர்த்தி ரூபத்வேனா. சம்பிரஜா சமாதினா எப்படி? ஏகாகிரவர்த்தி ரூபமா இருக்கிறதுனால தரிசன ஹேதுத்வேதி. தரிசனம்னா ஆத்ம சாட்சாத்காரம். இது ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு ஹேது காரணம் சொல்லலாம், புரிக்கலாம். அதனால நமக்கு புரியுது. ஆனா சாந்தாத்மனி அவருத்திய அசம்பிரஜான சமாதி ஆபன்னஸ்யா கவியச்சே சாந்த ஆத்மனி இருக்கு இல்லையா? சாந்த ஆத்மனி நியச்சேன்னா என்ன அர்த்தம்? அந்த அசம்பிரஜா சமாதியோட அனுபவத்தை அந்த அசம்பிரஜா சமாதியை அனுபவிக்கிறோம் அர்த்தம். அந்த அசம்பிரஜா சமாதியை அனுபவிக்கிறதா சாந்த ஆத்மனி நியச்சே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றாரு. சாந்தாத்மனி அவருத்திய அசம்பிரஜான சமாதி ஆபன்னஸ்ய சித்தஸ்ய. சித்தம் அசம்பிரஜா சமாதியில் போயிடுனால் விற்பி ரகிதத்துவேனா எந்த விற்பியும் கிடையாது. விற்பியும் இல்லாம இருக்கிறதுனால சுசுப்த ஒரு சுத்தனே மாதிரி தூங்கி இருக்கிறவரை மாதிரி தரிசன கேட்டுத்தோம். அந்த மனசு அப்படி அந்த பல தடவை அந்த அசம்பிரஜா சமாதியை அனுபவிக்கிறதா இருக்கால் அதுக்கு சாட்சாத்காரத்துக்கு ஒரு உபயோகம் இருக்க எப்படி சொல்லிக்க முடியும்? விற்பியே இல்லாம இருக்கிறதுனால கேள்வி. எந்த மாதிரி சுசுப்தி பல தடவை அனுபவிக்கிறதுனால சாட்சாத்காரத்துக்கு எந்த உபயோகமும் இல்லை. அந்த மாதிரி இந்த அசம்பிரஜா சமாதியை பல தடவை அனுபவிக்கிறதுனால சாட்சாத்காரத்துக்கு எந்த உபயோகமும் இல்லையே கேள்வி. இது கேள்விதான் தரிசனத்தை நிவாரையும் அசக்கியவா உபயோகம் இருக்குன்னு சொல்றாரு. என்னன்னா ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு எது உபயோகப்படுறதுன்னு கேட்டா, ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு விற்பியே இல்லாம இருக்கிற அந்த அவஸ்தை எப்படி உபயோகப்படுறது கேட்டா, அதுல விற்பியே இல்லாம இருக்கவே இல்லையா, அதனாலதான் உபயோகப்படுறது.
ஏன்னா ஆத்ம சாட்சா்காரம்னா அது ஆத்மஸ்வரூபம் சுத்தமாவே இருக்கிற அந்த அவஸ்தை தானே, அந்த ஸ்திதி தானே ஆத்ம சாட்சா்காரம். அந்த ஸ்திதியை கைவரிக்கிறதுக்கு இதெல்லாம் உபயோகப்படுது. ஸ்வதசித்தத்தை தரிசனத்திய நிவாரைக்கும் அசக்தியத்துவா. இப்போ எல்லா வృத்தியும் போடுறதுன்னா அது இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். எல்லா வృத்தியும் போடுறதுன்னா இருக்கிறது ஆத்மா மட்டும்தானே. அதனால அது ஒரு ஆத்ம சாட்சா்காரம் மாதிரி. ஆனா எல்லா வృத்தியும் போடுறதுன்னா அப்ப ஆத்மாவா மட்டும் இருக்கிறதுக்கு ஆத்ம சாட்சா்காரம் பேர் கிடையாது சொல்லிக்கிறோம். ஒரு அத்தः ஸ்ரேயோ மார்க்கே அதிகம் ஆத்மானாத்மாகாரம் ஸ்வபாவதோவஸ்திதம் சதா சித்தம் ஆத்மைகாரதயா திரஸ்கிருத அனாத்மதிருஷ்டி விததீத இது. ஆத்மா அனாத்மாகாரம் ஸ்வபாவதः அவஸ்திதம் சதா சித்தம். சித்தம் நார்மலா எப்படி இருக்கு, ஆத்மாகாரமும் அனாத்மாகாரமுமா இருக்கு. விஷயங்களே பார்க்கிறதா இருந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம், அனாத்மாகாரமா இருக்கு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அனாத்மாகாரமா இருக்கிறதோட ஆத்மாகாரமா இருக்கு. ஏன்னா சத்திய பாஷா சர்வவிதம் விபாகினா இருக்கு ஸ்ருதியில. ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது இல்லைன்னா வேற எந்த வஸ்துவும் பிரகாசிக்கிறது இல்லை. அதை ஏதாவது முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியறதா இருந்தால் அது ஆத்மஸ்வரூபம் தெரியறதுக்கு பிறகு இதெல்லாம் தெரியாது. ஆத்மஸ்வரூபம் தெரியறதுனால்தான் மற்றபடி எல்லாம் தெரியாது. அவன் வேற ஏதாவது தெரியறதா இருந்தா அதோட கூட ஆத்மஸ்வரூபமும் தெரியறதுதான் அர்த்தம். ஆனா என்ன கஷ்டம், அதுல இருந்து வித்தியாசமா தெரியறதில்லை, அது விஷயமாவே தெரியாது. இப்போ ஆரோக்கியமான ஒரு பொருள் தெரியுமோ அப்படிதான். எது சூப்பர் இம்போர்ட் பண்றது இல்லையா, ஏதோ ஒரு சூப்பர் இம்போர்ட்டா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் தெரியறதா இருந்தா அந்த பொருள் தெரியணும் நமக்கு ஃபீல் வருது. இதம் தெரியணும்னா பிரமம் வரும்பொழுது, இதம் வரும்பொழுது இதம் தெரியக்கூடிய வஸ்து என்ன உண்மையா அந்த சுத்தி தான். சுத்தி இதம் ரெகுலர் அனுபவம் வரும்பொழுது இதம் என்கிறது சாமானியாகாரேனா, அது கரெக்டான சாமானிய ஆகார ஞானம். இதம் ஏதோ சாமானிய ஆகாரமா தெரியறது கிடையாது, சுத்திதான் உண்மையா தெரிஞ்சது சுத்திதான். ஆனா சுத்தியே தெரிஞ்சிருக்கேன் என்கிற ஒரு அனுபவம், ஒரு ஃபீலோ ஒரு பேச்சோ வருதில்லை, விவகாரமும் வருதில்லை, அந்த ஃபீலும் வருதில்லை. என்ன காரணம், ரெகுலத்தை சூப்பர் இம்போர்ட் பண்றதுனால. அந்த மாதிரி ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம், ரெகுலத்திலிருந்து வித்தியாசமா விவேசனம் பண்ணி அந்த சுத்தி சுரூபத்தை தெரிவிக்க முடியாது கவனம் நடக்கும்போது. இந்த மாதிரி சம்சார அனுபவம் எந்த ஒரு அனுபவமா இருந்தாலும் ஆத்மஸ்வரூபம் தெரியவே கூடாது. ஆத்மா அனாத்மாகாரம் ரெண்டாகாரமா இருக்கு. ஆத்மா அனாத்மாகாரம் ஸ்வபாவதா அவஸ்திதம் சதா சித்தம். சித்தம் நார்மலி அப்படிதான் ரெண்டு விதமா இருந்துருக்கு. ஆத்மீகாகாரமையா திரஸ்கிருத அனாத்ம திருஷ்டி விததீதா. அப்போ முமுட்சு என்ன பண்ணணும், ஆத்ம சாட்சா்காரத்தை அனுபவிக்கணும்னா என்ன அர்த்தம், இந்த வரைக்கு ஆத்மஸ்வரூபத்தை தெரியவே இல்லையா, தெரியும். ஆனா தெரியும் தெரியாது. என்ன காரணம், அனாத்மாகாரத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அப்ப அந்த அனாத்மாகாரத்தை திரஸ்காரம் பண்றதுக்கு தான் தொடர்ந்துதான் வேலை. முமுட்சுனோட வேலைன்னா நம்மளுடைய அனுபவத்தில் இருந்த அனாத்மாகாரத்தை ரிமூவ் பண்றது, அனாத்மா ஆகாரத்தை ரிமூவ் பண்றதுதான் வேலை. ஆத்மீகாகாரதையா ஆத்மஸ்வரூபம் மட்டுமா விததீதா. எப்படி திரஸ்கிருத அனாத்ம திருஷ்டி, திரஸ்கிருதமா இருக்கக்கூடிய அனாத்ம திருஷ்டியா இருந்த திரஸ்கிருதா அனாத்ம திருஷ்டி ஏனதா திரஸ்கிருத அனாத்ம திருஷ்டியா அது மாத்மா. யதா கடः உற்பத்தியமானः ஸ்வதः இயற்பூர்ண ஏவம் உற்பத்தியதே ஜலதண்டுலாதி பூரணம் து உற்பன்னே घटे பश्चात् புருஷ பிரயத்னேன भवति तथा तत्र जलादौ निस्वारितेऽपि न वियं निवारे निस्वारयितुं शक्यते. यथा घटः உற்பத்தியமான ஒரு பானை ஜனிக்கும் பொழுது உண்டாகும் பொழுது வியப்பூர்ண ஏவ உற்பத்தி, அதுக்குள்ள ஆகாசத்தோடு உள்ளுக்குள்ள ஆகாசத்தோடையே தான் அது ஜனிக்கிறது. அது உண்ணானப்புறம் ஆகாசம் கொண்டு போய் விடுறது இல்லை, அதுல ஜலம் கொண்டு போய் விடுற மாதிரி ஆகாசத்தை கொண்டு ஃபீல் பண்றது அப்படி கிடையாது.
உற்பத்தியமானேவ ஸ்வதः வியப்பூர்ண ஏவ உற்பத்தியதே. கொண்டு போய் விடுறதுன்னா என்ன? ஜலம், தண்டுலம் இதெல்லாம் கொண்டு போய் அரிசியோ ஜலமோ ஏதாவது கொண்டு போய் வைக்கிறது. ஜல தண்டுலாதி பூரணம் உற்பன்னே கடே பச்சா புருஷ பிரயத்னேன பவதி. கடம் உண்டானப்புறம் நம்மளுடைய எஃபர்ட்னால பிரயத்னத்தினால அரிசியோ ஏதாவது கொண்டு போய் வைக்கிறது. உற்பன்னே கடே பச்சா புருஷ பிரயத்னேன பவதி. யதா தத்திர ஜலாவும் விஸ்ராயிதேவி, அந்த ஜலமும் எல்லாம் அதுல இருந்து ரிமூவ் பண்றதா இருந்தால் பண்ண முடியும். ஏன்னா அது நம்மளுடைய பிரயத்னத்தினால கொண்டு போய் விட்டது. ஆனா வியக்கு வந்து அந்த ஆகாசத்தை அதுல இருந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய பிரயத்னத்தினால வரல, நம்மளுடைய பிரயத்னத்தினால நம்மளுடைய எதனாலேயோ வந்து சேர்ந்ததா இருந்தா அது நம்மளுடைய எதனாலேயோ அது ரிமூவ் பண்ண முடியும். இப்ப நம்மளுடைய அவித்தையினால வந்து சேர்ந்த பிரபஞ்சத்தை நம்மளுடைய வித்தியினால ரிமூவ் பண்ண முடியும். ஆத்மஸ்வரூபத்தை ரிமூவ் பண்ண முடியாது. என்ன யாரு ரிமூவ் பண்ண நினைக்கிறானோ தத்தையோ ஆத்மத்வா இருக்கு இல்லையா? யா ஆத்மானம் ஆத்மனிச்சதி தத்தையோ ஆத்மத்வா. அநாதே அநாதே அகேயஸ்வரூபத்வா ஏயோபா அகேயோபாதேயஸ்வரூபத்வா ஆதுரேவ ஆத்மத்வா. இதெல்லாம் பாஷிகாரர் இருக்கிறார். யதா தத்ர ஜலாதோ விஸ்ராரிதேதி ந வியத விஸ்ராரயிதும் சக்யதே முகவிதானேதி அந்தர்நியத் அவதிஷ்டதேவ. அந்த மூடி க்ளோஸ் பண்றதா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நியது இருந்துட்டே இருக்கு. ததா சித்தம் உற்பத்தியமானம் ஆத்ம சைதன்ய பூர்ணமேவ உற்பத்தியதே. சித்தம் என்கிற அந்த வஸ்து எப்போ உண்டாகுதோ அது ஒரு அப்புறம் என்னன்னா கல்பாதின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சித்தம் தான். ஒரு மனிதனா ஒரு ஜீவனுக்கு மனிதன் மட்டும் இல்லையே, ஒரு ஜீவனுக்கு ஒரு சித்தம் எந்த லைஃப்ல சூழசரீரம் போயிட்டுனாலும் அந்த சித்தம் வச்சுருக்கான். அது எப்போ வந்ததுன்னா அந்த கல்பாதின்னு வந்துடும். இப்போ இல்ல, கல்பாதின்னு வந்துடும். கல்பாதி வந்ததுன்னு சொல்றது தன் மனோ அபூர்வாக இருக்கிறது. மனசனுடைய சிருஷ்டியை சொல்றதுனால அது வர்றதும் தெரியுது. ஆனா அது எந்த மனசு எதற்கு கிடைக்கிறதோ அந்த அவித்தியினால வரும். அப்ப இந்த சித்தம் எப்ப வருதோ அப்ப ஆரம்பிச்ச ஆத்ம சைத்தன்ய பூர்ணமேவ உற்பத்தியே. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆத்ம சைத்தன்யம் அதுல இருந்துட்டே இருக்கும். உற்பத்தி காலத்துல ஆரம்பிச்சு உற்பன்னே சித்தே பச்சாம் மூஷாம் விசிஷ்ட திருத தாமரவத கடபட ரூப ரச சுக துக்காதி விற்பி ரூபத்துவம் போகஹேது தர்மாதர்மாது பஷாத் பவதி. வந்தப்புறம் அது உற்பத்தி ஆனப்புறம் ஆத்ம சைதன்யம் அப்பயே இருக்கு, அந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய தர்மாதர்மாதிகளுக்கு அனுசரிச்சு ஏதாவது பண்றதா இருந்தா தர்மாதர்மாதிகள் துக்கங்கள் சுகங்கள் மற்ற விற்பிகள் கடதரிசனம் படதரிசனம் அந்த தரிசனம் இந்த தரிசனம் எல்லாம் வரும். தத்திர ரூபரசாத்ய அனாத்மாகாரே நிவாரிதே அப்படி அனிமித்த சிதாத்மாகாரோ நிவாரிதும் சக்கியதே. அத நிரூபணம் பண்றது பாருங்க. சித்தத்திலிருந்து எது ரிமூவ் பண்ணோம்னா அந்த மற்ற விற்பிகள் சுகாகார விற்பி, துக்காகார விற்பி, தர்மாகார விற்பி, அதர்மாகார விற்பி இதெல்லாம் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மூலமா வந்து சேர்ந்தது. எது நம்ம மூலமா வந்து சேர்ந்ததோ அது நம்மளால ஏகத்தினால ரிமூவ் பண்ண முடியும். அதெல்லாம் ரிமூவ் பண்றதா இருந்தா அதுக்கப்புறம் சிதாத்மாகாரத்தை ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது நம்மளால கொண்டு வந்தது கிடையாது. அப்ப அது அங்கே இருந்துட்டு இருக்கும். ததா நிரோத சமாதினா அவருத்திகேன சம்ஸ்கார மாத்திர சேஷதையா சூக்ஷ்மத்வேன சிதாத்மாத்திராபிமுகத்வா ஏகாகிரேண சித்தேன நிர்விக்னம் ஆத்மா அனுபூயதே. அசம்பிரஜா சமாதினால என்ன உபயோகம் கேட்கிறாங்க, அது சொல்லி வந்திருக்கு. அதோ நிரோத சமாதினா அவருத்திகேன. நிரோத சமாதியில என்ன விசேஷம்? அவருத்திகத்துவம், விற்பி எதுவுமே இல்லாம இருக்கிறது. விற்பியே இல்லாம இருக்கிறதால அசம்பிரஜா சமாதி. விற்பியே எதுவுமே இல்லாம இருந்தால் சம்ஸ்கார மாத்திர சேஷதையா சூக்ஷ்மத்வேனா
அந்த சித்தம் வந்து சம்ஸ்கார சேஷம் சூக்ஷ்மமா வரும். அந்த சூக்ஷ்மத்துவம் நமக்கு தேவை. ஏன்னா எதுக்கு ஆத்ம சாட்சா்காரத்து அந்த குணம் வருதோ இந்த அசம்பிரஜான சமாதியே ஆத்ம சாட்சா்காரம் கிடையாது. ஆத்ம சாட்சா்காரத்துல விருத்தி இருக்கு. ஆத்ம சாட்சா்காரம்னா விருத்தி அவஸ்தா. ஆனால் சம்பிரஜா சமாதியில எனக்கும் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு என்ன வித்தியாசம்? சம்பிரஜா சமாதியில தேய விருத்தி, ஆத்ம சாட்சா்காரத்துல ஆத்ம மாத்திர விஷயம் இருக்கு. ஆத்ம சாட்சா்காரத்தினாலதான் அவித்ய போகணும். ஏன்னா அவித்யக்கு விபரீதம் எது? வித்யா. அவித்யக்கு விபரீதம் வந்து வித்யா. வித்யானா என்ன? அதோட விருத்தி பிரமாணத்திலிருந்து வர வேண்டிய ஞானம், தத்துவத்தியாதி பிரமாண வாக்கியங்களிலிருந்து வர வேண்டிய ஞானம் தானே வித்யா. ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் இருக்கிறது. ஞானம் சொல்லணும். ஞானம்னா வித்யா. வித்யானா அந்த விருத்தி, ஒரு மாடிஃபிகேஷன் ஏதாவது வேணும் சித்தத்துக்கு. ஆனால் அசம்பிரஜாசமாதினா வித்யா கிடையாது. வித்யா கிடையாது. ஏன்னா சித்தம் சொரூபமா இருக்கு, விருத்தியே கிடையாது இல்லையா? வித்யனா அது விருத்தி தானே. அப்ப அந்த ஆத்ம சாட்சா்காரம் என்கிற பேர் சொல்லக்கூடிய அந்த வித்யா என்கிற விருத்தி இருக்கு. அந்த விருத்தி எப்படி இருக்கான்? சூக்ஷ்மமா இருக்கான். சூக்ஷ்மமா கொண்டு வந்தாதான், சூக்ஷ்மமா இருந்தாதான் அதுக்கே வித்யா போயிடும். அப்படி சூக்ஷ்மமா கொண்டு வர்றதுக்கு இந்த விருத்தி ரகித அவஸ்தையும் தேவைப்படுறது. இந்த அசம்பிரஜாசமாதி தேவைப்படுறது. சம்பிரஜாசமாதியும் உபயோகப்படுறது, அந்த மாதிரி அசம்பிரஜாசமாதியும் உபயோகப்படுறது. ஆனா சுசுப்தி உபயோகப்படுறது. என்ன காரணம்? சித்தமே இல்லையே. சித்தம் வச்சுட்டு ஏதோ ஒரு தேவஸ்து விஷயமான விருத்தி மட்டும் வச்சுருக்கு அப்படின்னா அது உபயோகப்படுறது. சித்தம் வச்சுட்டு விருத்தியே இல்லாம இருக்கு, அதுவும் உபயோகப்படுறது. சித்தமே இல்லை அப்படின்னா உபயோகம் இல்லை. அந்த சித்தத்தை வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் அதுக்கு கொண்டு வரதா இருந்தா அது விஷய வாசனை இல்லாம ஒரு மாடிஃபிகேஷன் அதுக்கு வரணும். அது வந்து இந்த சம்பிரஜா சமாதியாலும் இருந்தாலும் அப்படி இருக்கு, அசம்பிரஜா சமாதியாலும் இருந்தாலும் அப்படி இருக்கு. அதனால எதுக்கு ரெண்டுத்துக்கும் அது திருப்பி வரும். அதுதான் சொல்ல. ஆத்ம சாட்சா்காரம் வந்து விருத்தி அவஸ்தை, அது வந்து பிரமாணத்தினால வர வேண்டியது. அது வந்து ஜாகிரத அவஸ்தை. ஜாகிரத அவஸ்தை சொல்லக்கூடாது, ஜாகிரத அவஸ்தையிலிருந்துதான் வரணும் ஆத்ம சாட்சா்காரம். ஆத்ம சாட்சா்காரம் ஜாகிரத அவஸ்தையிலிருந்து ஸ்ட்ரைட்டா வர வேண்டியது. ஏன்னா பிரமாண வியாபாரத்தினால வர வேண்டியது. அது வித்தியாசமா சொல்லுவாங்க, பிரிச்சு எடுத்து காமிக்க. அதோ நிரோத சமாதினா அவிருத்திகேன சம்ஸ்கார மாத்திர சேஷத்தையா சூக்மத்வேன. அந்த சித்தத்தை வந்து சம்ஸ்கார மாத்திர சேஷமா கொண்டு வரும். அப்படின்னா மற்ற விருத்திகள் ஒன்றும் இல்லாம அதை ஒன்னொன்னா அதை கேன்சல் பண்ணி அந்த மாதிரி சித்தத்தை கொண்டு வரும். அதுக்குதான் சூக்மமா கொண்டு வரணும்னு பேரு. சூக்மயா சூக்மதரிசின்னு இருக்கு இல்லையா? அப்ப சம்ஸ்கார மாத்திர சேஷத்தையா சூக்மத்வேன சிதாத்ம மாத்திர அபிமுகத்வா. அப்ப என்ன சௌகரியம்னா, எத்தடி ஆத்ம சாட்சா்காரோ நாஸ்தி எப்போ அசம்பிரஜாசமாதி. ஆத்ம சாட்சா்காரம் இல்லாம இருந்தாலும் ஆத்ம சாட்சா்கார அபிமுகமா இருக்கிறது. சித்தம் வந்து ரெடி டு கெட் ஆத்ம சாட்சா்காரம் அந்த மாதிரி இருக்கு, அபிமுகமா இருக்கு. எல்லாம் உபயோகப்படும். சூக்ம தரிசிதி இருக்க, சூக்மையா சூக்ம தரிசிதி அதெல்லாம் முன்னாடி இருக்கலாம். இதெல்லாம் பத்து ஸ்டேஜ். அதெல்லாம் ஆனப்புறம் தான் அந்த சம்ஸ்காரத்தினாலதான் மற்ற சந்தேகங்கள் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தான் சித்தேன நிர்விக்னம் ஆத்மா அனுபூயதே. அப்போ என்ன ஆத்ம சாட்சா்கார அபிமுகமா கொண்டு வர்றதுக்கு சம்பிரஜா சமாதியும் உபயோகப்படுறது, அசம்பிரஜா சமாதியும் உபயோகப்படுறது. சித்தத்தை ஆத்ம சாட்சா்கார அபிமுகமா கொண்டு வர்றதுக்கு இது ரெண்டும் உபயோகப்படுறது. சுசுப்தி உபயோகப்படுறது. வித்தியாசம் காண்றது. நிச்சயம் நிர்விக்னம் ஆத்மா அனுபூயதே அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம் வருது. அனேனைவ அபிப்பிராயேன வார்த்திகார சர்வானுபவ யோகினௌ ஆஹது. வார்த்திகாரம் சர்வாத்ம யோகி.